பள்ளியில் தமிழில் பேசினான் என்பதற்காக ஒரு 10 வயது மாணவனின் காதை பிடித்து இழுத்து பீத்திருக்கின்றார் ஒரு ஆசிரியர். ஒரு சிறுவன் தமிழில் பேசுவதை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருகின்றதா? ஒருவேளை ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சில நாட்கள் உங்கள் வீடுகளில் தங்கிச் சென்றார்களா என்ன? அந்த உறவு முறை எப்படி தூண்டுகிறதா உங்களை? என்ன கோபம் வருகிறதா? ஒப்பற்ற ஆசிரியர் பணியின் அருமை தெரியாமல் கூலிக்கு மாரடிக்கும் உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருகின்றது என்று சொன்னால், என் பிள்ளைகள் தமிழ் பேசினால் அவர்களை தண்டிக்கும் பொழுது தமிழுக்காக உயிரை விட்ட தலைமுறையில் பிறந்த எனக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும்? பள்ளியில் தமிழில் பேசுவதால் கண்டிப்பதும் தண்டிப்பதும் தண்டம் வாங்குவதும் பல ஆங்கில பள்ளிகளில் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. நாமும் சொரணை இழந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டும் சகித்துக் கொண்டும் போகத் தொடங்கிவிட்டோம். என் பிள்ளை ஆங்கிலம் பேசிவிட்டால் அறிவாளி ஆகிவிட்டான் என்ற அடிமுட்டால் சிந்தனை எல்லாவற்றிற்கும் குனிந்து கொடுத்து வளைந்து கொடுத்து முதுகெலும்பு உடைந்தே போய்விட்டது. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுங்கள், ஆனால் என் தமிழை இருட்டடைப்பு செய்துதான் உன் மொழியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே. உண்மையான தமிழ் வித்தாக இருந்தால் நீ அப்படி நினைக்க மாட்டாய். அப்படி என்றால் யாரடா நீ? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம் பிள்ளைகள் தமிழ் தெரியாமல் போனதற்கும் அவர்கள் தமிழை பழகிக் கொள்ளாமல் போனதற்கும் யாரோ சில கயவர்கள் போட்ட தடைதான் காரணம் என்று கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். உண்மையான தமிழ் குருதி உங்கள் உடம்பில் ஓடினால் உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் மொழியாக தமிழை கற்றுக் கொடுங்கள். இது வெறும் மொழி அல்ல, நம் பண்பாடு, சிந்தனை, அறம் அத்தனையையும் உள்ளடக்கியது. தமிழை என் உயிரென்பேன் கண்டீர், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்ற சிந்தனையின் மொழி இது. நாம் 10 சொற்களை பயன்படுத்தினால் 4 சொற்கள் பிறமொழியில் பேசுகின்றோம். நம் பிள்ளைகள் பேசும்பொழுது 10 சொற்களில் 8 சொற்களை பிறமொழியில் பேசுகின்றார்கள். இது இப்படியே நீடித்தால் நம் பேரப்பிள்ளைகள் தமிழை அருங்காட்சியகத்தில் வேடிக்கை பொருளாக பார்ப்பார்கள். சில காலங்களுக்கு பிறகு நம் மொழி ஏன் இப்படி வழக்கொழிந்து போனது என்று விடை தெரியாமல் தேடும் பொழுது அதற்கு காரணமே நாம் தான் என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருப்போம். தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் எனக்கு சரியாக பேச வராது என்பதும் என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவதும் ஒன்றுதான். தமிழ் நம்முடைய அடையாளம். பணத்தை, பொருளை, புகழை இழந்துவிட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம். ஆனால் அடையாளம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது. நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது. வீட்டில் தமிழில் பேசுங்கள். பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள். தமிழ் நூட்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள். பொதுவெளிகளில் பேசும்பொழுது தமிழில் தான் பேச தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஐயா, அம்மா, மாமா, அத்தை, வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி, நல்லது, சிறந்தது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள். ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள். நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள். என் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கி விடாதீர்கள். கைகூப்பி கேட்கின்றேன், நம் தமிழை விட்டு விடாதீர்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.